வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே ராகு பயிற்சி நல்லா இல்லாமல் தான் இருந்துச்சு, இப்போ சரியாயிருச்சு. அடுத்து குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இல்லாமல் தான் இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்குங்க, சரியாக தான் இருக்குது. ஸோ ராகு கேது சரியாக இருக்குது, குரு சரியாக இருக்குது, பிற கிரகங்கள் கூட சரியாக தான் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விலகிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக விலகிருச்சு. அப்போ இனிமேல் லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் நல்லா தான் இருக்கும். பொதுவாக மனக்குழப்பங்கள் இருக்காது. இப்போ கடந்த வருடமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த வருடம்னா 2024 ஏப்ரல் டு 25 ஏப்ரல் அப்படி வச்சுக்குவோம். அந்த காலத்துலலாம் குரு பகவான் உங்களுடைய ராசி மேலே தான் இருந்தார். ராசி மேலே குரு இருக்கக்கூடாது. ராசி மேலே குரு இருந்தால் சிலருக்கு வேலை போயிடும், சிலருக்கு பேர் கெட்ட பேராயிரும், மாணவர்களுக்கு படிப்பில் பிரச்சனை வந்துடும், ஏதோ ஒரு விஷயத்தில் கல்வியில் தடங்கள் வந்துடும், அந்த மாதிரிலாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் நிறையா வந்துடும், சொத்து சுகத்தை இழக்கிற மாதிரி வந்துடும். சிலருக்கு பேங்க்னால பிரச்சனை, கடனால் பிரச்சனை, கோர்ட்டுனால பிரச்சனை, கோயில்னால பிரச்சனைலாம் வந்துடும். ஒரு சிலரெல்லாம் இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டு நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஏற்கனவே நின்றுருந்துருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இனிமேல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை, கண்டிப்பாக இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வராது. அப்போ இப்போ இருந்து நல்ல நேரம்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரி, எந்த விதத்தில் நமக்கு நல்ல நேரமாக இருக்கும் பார்க்கலாம். குரு பகவான் உங்களுக்கு 2வது இடத்துல தான் இருக்குது. இதுவே உங்களுக்கு நல்ல காலம்தான். காரணம், அவர் தான் பொருளாதாரத்தை கொடுக்குறவர், பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறவரும் அவர் தான். அதாவது காசு கொடுக்குறவரும் அவர் தான், நம்மளை வாழ வைக்கிறவரும் அவர் தான். அப்போ 2வது இடத்துல இருக்க போது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பண வரவை உருவாக்குவார். அப்போ பணவரவு வரும் அப்படின்னா எப்படி வரும்? பணவரவுக்காக நம்ம எந்த வழிகளில் முயற்சி பண்ணுறோமோ அந்த வழிகளில் பூரா அது வரும். உதாரணம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி சம்பள பணம் வரும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சி பணம் வரும். ரொம்ப நாளாக பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து கிடைக்கலன்னா இப்போ கிடைச்சி பணம் வரும். ஒரு சிலருக்கு தொழில் நல்லா ஓடாமல் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் தொழிலில் இடைஞ்சல் இருக்கும். இப்போ அந்த இடைஞ்சல் எல்லாம் விலகி தொழில் நல்லா போய் அதன் மூலமாக கூட நமக்கு காசு பணம் கிடைக்கும். வராத பணம் கூட வரும். பேங்க்கில் லோன் கேட்டாலும் கிடைக்கும், வேறு யார்கிட்டையாவது காசு கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும். அதே போல் சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்காமல் இருந்து நாம் விற்கணும்னு நினச்சிருந்தா அதை கூட விற்க முடியும், அதன் மூலமாக கூட நமக்கு காசு பணம் கிடைக்கும். ஆக காசு பணம் தானே முக்கியம். அது கிடைக்கிற போதே நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிறைய விலகிடுது. ஸோ கூடி சீக்கிரம் இதனாலேயே உங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் விலக போகுது. அப்போ இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், மனசுலையும் அமைதியும் ஆறுதலும் ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. 2வது இடத்துல சூரியன் வேற இருக்கார். 2வது இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் பிரச்சனை வரும், ஏதாவது கண்ணில் வலியோ அல்லது கண்ணுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு வகையில் வரும். ஆனாலும் அரசாங்க உதவிகள் நமக்கு கிடைக்கும், தந்தை வழி ஆதாயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போது அரசாங்கம் மூலமோ தந்தை வழி உறவு மூலமோ நமக்கு வர வேண்டிய பணம் ஈஸியாக வரும். 2ஆம் அதிபதி வேற புதன் இந்த மாதம் உங்களுக்கு ஆட்சியாக தான் இருக்கார். அப்போ அவரும் காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அப்போ கொடுப்பாரா? கொடுப்பார். அப்போ நம்மளுடைய கடன் காட்சியெல்லாம் தீர்ந்து நம்ம நிம்மதி அடைவோமா? கண்டிப்பாக நிம்மதி அடையும். 10 காசு ஏதாவது நம்மளால் மிச்சம் வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்க முடியும். அப்படி தான் இந்த கிரகநிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி மாணவர்களுக்கு இனிமேல் கல்வியில் பிரச்சனை வராது, தடங்கள் வராது, சிரமம் இருக்காது, சிக்கல் இருக்காது, மார்க்கு கம்மியாகாது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக முடியாதபடி எதுவும் பிரச்சனைகள் வராது. ஏற்கனவே வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் பூரா விலகிற நேரம்தான் இந்த நேரம். ஒரு சிலருக்கு இப்போது செவ்வாய் நாளில் இருக்குது. செவ்வாய் நாளில் இருந்தாலே நமக்கு சொத்து சோகம் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, தசாபத்தி சரியில்லாமல். அவங்க நினைக்கலாம், நாங்கள் எப்படி போய் சொத்து வாங்குறது, எங்ககிட்டயே காசு பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம்.
ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து சொத்து வாங்கி தர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த ஆனி மாதமும் சரி, ஆடி மாதமும் அந்த பலன்கள் வந்து இருக்கும். அது வந்து சொத்து வந்து ஒத்தி வாங்கலாம், கிரயத்துக்கு வாங்கலாம், குத்தகைக்கு வாங்கலாம், அல்லது வராத சொத்துக்கள் கூட வந்துடும், வில்லங்க சொத்துக்கள் கூட கிடைச்சிரும். பாகவஸ்தி எதுவும் போட்டு நாம் பிரிக்காமல் சொத்துக்களை வச்சுருந்தா அதை கூட பிரித்து நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு சிலருக்கு கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றுறோம்ல, அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்ல, டாக்குமெண்ட் சரியில்லைன்னா சரி பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரியான வேலைகளை கூட சரி செஞ்சு தரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம். அதே மாதிரி உங்கள் தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபம் நிறைய வரும், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா கேது வேறு 4வது இடத்துல இருக்கார். அப்போ அவருமே அந்த தாயார் விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ண செய்வார். அல்லது எப்பயோ ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சிலரை இருக்க விடாது, வீடு விட்டு வீடு போக வைக்கும். இல்லைன்னா அந்த சொத்தில் வந்து அந்த வீட்டில் வந்து ஏதாவது வில்லங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அது உருவாக்கி விட்டுரும். அது அப்படி தான் செய்யும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணி நாம் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்குங்க. சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 12வது ராசியில் தான் இருக்கார். சிலருக்கு வந்து வீடுனால விரயம்னு வரும். அப்போ வீடு வாங்கணுன்னா வாங்கலாம், கட்டணுன்னா கட்டலாம், அல்லது வீடு விற்கணுன்னாலும் விற்கலாம், அடமானம் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஆனால் வீடு விற்கலான்னு வந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வீடு வில்லங்கத்தில் இருந்துச்சுன்னா வீடு கையை விட்டு போயிடும். இப்போது பேங்க்கில் வந்து நம்ம வீடு அடமானம் வச்சு லோன் வாங்கியிருக்கோம், லோன் கட்ட முடியல. அப்போ என்ன நடக்கும், அந்த வீட்டு மேலே வந்து பேங்க்காரவங்க கேஸ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை, வீட்டை ஜப்தி பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளை கூட ஒரு சிலருக்கு வந்து கொடுத்துரும். அதனால் அந்த வீடு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தினால விரயம்னு வரும், வண்டி கிண்டி வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். திருமணத்தினால விரயம்னு வரும். ஸோ உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னாலும் நடக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த திருமண பருவத்தில் இருந்தால் அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி தரதுக்குடைய சந்தர்ப்பமும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவ செலவும் வரும். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கோ உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கோ அந்த உடல்நிலை பாதிப்புங்கிறது வந்து இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். அதனால் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் ஏற்படதான் செய்யும். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 10வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 10ல் சனி இருந்தால் என்ன பண்ணுவார், நல்லது தான் செய்வார். 10ல் சனி இருந்தால் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் வச்செல்லாம் கொடுப்பார். அல்லது தொழில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழிலை வந்து மாற்றி செய்ய வைப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்துருவார். ஏற்கனவே போன வருஷமெல்லாம் ஒரு சிலர்லாம் வேலையை விட்டுருந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு கருமதோஷம் அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கருமதோஷம் ஓடுற போது உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப அன்கண்டிஷனுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிராணிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு மாடு இருக்குது, அல்லது ஒரு நாய், கோழி, பூனை இதெல்லாம் கூட நம்ம வச்சுருக்கோம் அப்படி வச்சுக்குவோம். அதுக கூட வந்து இறந்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை கூட அந்த சனி பகவான் வந்து கொடுப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நம்ம வீட்டில் ஒரு பிராணியே அந்த மாதிரி ஆகுதுன்னா கூட, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம உடனே மருத்துவ சிகிச்சை எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அந்த பிராணிகளை வந்து நம்மளால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். எது எப்படி பார்த்தாலும் இந்த ஆனி மாத கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.